Hey guys, good morning. Welcome back to our channel and thank you for choosing to watch this channel. இன்னைக்கு நம்ம காலையிலே எந்திரிச்சாச்சு. ஸோ ஜைதுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ வாங்க நம்ம காலையில் வெளியில் பெங்களூரில் எப்படி இருக்குது, மணி 7:30 மணி ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டெய்லி எல்லாம் அப்படி இருக்காது, இன்னைக்கு தான் ஏதோ எப்படி இருக்காதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தா February 25th டியூஸ்டே. வாங்க. ஸ்போர்ட்ஸ் டே. வா அங்க பாரு ஜெய்து, உங்க பாரு. அங்க பாருங்க டாடி. மூடிக்கு ஏதாவது இல்ல பட்டாக்க மூடி இருக்கு. இது பாருங்க, இத காட்டுங்க. வா 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 வா. ஏதோ ஏற்காடு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பின்னாடி பாருங்களேன், செம்மையா இருக்கு, சில்லுனா. ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பனிமூட்டமா இருக்கு இங்க. என்ன அதிசயமோ தெரியல. ஆக்சுவலா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்படி ஓவரா பனியா இருந்துச்சுன்னா நல்லா வெயில் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ 7:30 மணிக்கு இந்த மாதிரி இருக்கு கிளைமேட். ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜைது வந்துட்டு வின் பண்ணிட்டு வருவான், வென்றுவா ஜைதுமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார் அங்க இருக்கு. சரி கிளம்பலாமா? கிளம்பலாமா? ஓகே. அதான் பாட்டேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது ஜைதோட ஸ்போர்ட்ஸ் டேலன்றது நான் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு போட தொடங்கிட்டேன். ஸோ எல்லாரும் பாருங்க. இப்போ நம்ம கிளம்பியாச்சு கார்ல. இப்போ மணி வந்துட்டு ஒரு 7:45 இருக்கும். நான் ஜைதோ இவங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஸ்கூல்ல இல்லை, நம்மளுக்கு ஒரு வென்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா வியூ இப்படி இருக்குது. ஒரு 7:45 பசங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ஸுக்கு வேலைக்கு போகிறவங்கலாம் போயிட்டுருக்காங்க. இவங்க ஸ்கூலில் நார்மலாக வந்துட்டு சாட்டர்டேஸில் தான் வைப்பாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. மேபி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வீக் டேஸில் வச்சுருக்காங்க. இல்லை நல்லா எல்லாருமே பிஸியாக அவசரமாக போகிறது வந்து வேலைங்களுக்காக, ஜாகிங்கு, பசங்க ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி எல்லாம் பிஸி ஸ்கெடியூல் இருக்கும். இப்பெல்லாம் தான் நிறைய பேர் கிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ், ஆட்டோஸ், வேன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம பஸ்ஸில் தான் போவோம், அதுவே வேறு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ பஸ்ஸில் போகும்போது 8:30 மணி ஸ்கூல் அப்படின்னா ஒரு 6:30 மணி 7 மணிக்கா வீடை விட்டு கிளம்பி அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பஸ்ஸில் எப்படியோ பிஸி ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் போயிட்டு வந்துன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி, பஸ் பாஸ் வாங்கி, அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு பஸ்ஸா அப்படின்றாங்க. பப்ளிக் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அந்த மாதிரி பசங்களுக்கு இப்போல்லாம் தெரிய மாட்டேங்குது. எடுத்த உடனே காரில் போகலாம், பைக்கில் போகலாம், ஸ்கூல் பஸ் தான் இருக்கே அப்படின்றாங்க. நார்மல் பஸ் எல்லாம் போக முடியறதில்ல இப்போல்லாம். ஸோ யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸில் போயிருக்கீங்க, பஸ்ஸில் புதுசாக மண்டே அதுவுமா நம்ம வந்துட்டு புதுசாக நம்மளோட ஒயிட் ஷூஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சாக் பீஸ் எல்லாம் நல்லா தடவி வெள்ளைன்னு போவோம். பஸ்ஸில் ஏறின உடனே அந்த வெள்ளையாக இருக்கும், இறங்கும் போது வந்துட்டு நல்லா சேரும், ஒரு மாதிரியா இருக்கும்.
பார்க்கவே. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. எங்க ஸ்கூல் வந்துட்டு செயின்ட் யூஃப்ரேஷியஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ எங்களோட ஸ்கூல்ல மண்டே ஆனால் வந்துட்டு நெயில்ஸ் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஸ்கூல் ஷூஸ் முக்கியமாக அதை செக் பண்ணுவாங்க. வெள்ளை கலரில் இருக்கணும், அதுக்கப்புறமா கலீஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப வந்து மெனக்கெட்டு சாட்டர்டேவே வந்துட்டு வாஷ் பண்ணி காய வச்சு, நார்மலாக காயாது 2 நாள்லயே. வெயில் இருக்காது, இந்த மாதிரி வெயிலெல்லாம் அடிக்கவே அடிக்காது. ஸோ அப்போ வந்துட்டு வெயில் இருக்கிறதுனால காயாது, 2 நாளாவது வேணும். ஸோ மண்டே தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதில் வந்து சாக் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா தடவி வெள்ளேன்னு போயிட்டு அப்புறமா ரிட்டர்ன் வரும்போது ஒரு மாதிரி ஆகிடும். ஒரே ஒரு நாள் தான் அதோட வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே இன்னைக்கு ஈவெண்ட் வந்துட்டு ஜைதோட ஸ்போர்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, காலையிலேயே ஆவி பறக்க இட்லி, அப்புறம் சாம்பார், சட்னி எல்லாம் ரெடி ஆகுது. பசிக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணல, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம் அண்ட் பாலை குடித்தோம். டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெங்களூர்ல. ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட ஸ்போர்ட்ஸ் டேனாலே எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன் எங்களோட மிஸ் மேரி. அவங்க இல்லைனாக்கா நாங்கள் வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பர்சன் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு அப்போது அந்த டைமில் நம்மளுக்கு பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே என்னடா இவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, என்ன பண்ணாலும் திட்டுறாங்க, ரொம்ப இதாக இருக்காங்களே அப்படி தோணும். எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு அந்த ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும். ஜடை வந்துட்டு மேலே வரைக்கும் கட்டணும், காது கிட்ட வந்து போ கட்டணும், சாக்ஸ் வந்துட்டு நல்லா முழக்கால் வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கர்ட்ஸ் வந்துட்டு முட்டியை விட கீழே இருக்கணும், அப்புறம் வந்துட்டு ஒயிட் ஷர்ட்ஸ் ஆல்டர்னேட் டேஸில் நம்ம சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு டிசிப்ளின் அப்படின்னா என்னன்ட்டு மிஸ் மேரி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூல்லேருந்து தானே எல்லாருமே ஆரம்பிப்போம், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்றது. ஸோ மிஸ் மேரி வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கு. ஸோ அவங்க இப்போதைக்கு இல்லை, இங்கே நம்ம கூட இல்லை, இறந்து போயிட்டாங்க. பட் ஆனால் அவங்க இறந்தாலுமே அவங்கள பற்றின ஒரு எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களோட பேட்ச். ஸோ 2009 10 வரைக்கும் இருந்திருப்பாங்க, எனக்கு சரியாக தெரியல. நம்மளோட பாஸ் அவுட் வந்துட்டு 2008. ஸோ எனக்கு அவங்க எப்போ ரிட்டையர் ஆகிறாங்கன்னு தெரியல. பட் ரொம்பவே ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன். ஸ்போர்ட்ஸ் டேனாலே ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து மார்ச் ஃபாஸ்ட்டு, ப்ராக்டிஸு, ட்ரில் ப்ராக்டிஸு சூப்பராக இருக்கும். எங்களோட யூஃப்ரேஷியஸ் ஸ்போர்ட்ஸ்னாலுமே எங்கெங்கேருந்தாலோ ஆளுங்க வந்துடுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கானெல்லாம் தெரியல எனக்கு. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக, அவ்வளோ வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லனாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வரும், ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு பேச தோணும் அது. இப்போ யாரெல்லாம் வந்துட்டு என்னோட சேனல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் சொல்லாதது உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்க்கவே. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஜைதோட வென்யூ போயிட்ட பிறகு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எஸ் ஜைது, என்னமோ சொன்னேன். என்ன பண்ண போற? இல்ல இன்னைக்கு என்ன ரெடியா இருக்கியா? How you are going to perform today? Zaidu. வெள்ளுள்ளியா? வெள்ளுள்ளி வெல் ஒன்லி அது. All the best Zaidu. All the best Zaidu. காலையில எந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கிறோம், எங்களுக்கும் ஆபீஸ் இருக்கு. ஸோ Zaidu இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்புறோம், பார்க்கலாம். எஸ், ஜைது பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லும் போதே எனக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரன்னிங் ரேஸ், ரீலே, அதுக்கப்புறம் மார்ச் ஃபாஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து நான் ஜாயின் பண்ணுவேன், கலந்துப்பேன், வின்னும் பண்ணுவேன். நிறைய சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது என்கிட்ட. பட் ஆனால் அந்த சேட் பார்ட் என்னன்னா,
எனக்கு எங்கள் மம்மி டேடி வந்துட்டு என்னோட ஸ்போர்ட்ஸ் டேயில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து மம்மி டேடி அதான் இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ டேடியும் வேலைக்கு போயிடுவாங்க, மம்மியும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இல்லை லீவ் போடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். எனக்கு வந்துட்டு ஒரே ஏக்கமாக இருக்கும். சம்டைம்ஸ் வருவாங்க, ஆல் த டைம் எல்லா டைமும் நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட கூடவே இருக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்மளுக்காக தான் கஷ்டமும் படுறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து வரமாட்டாங்க. நான் வின் பண்ணிவிட்டு எனக்கு சர்டிஃபிகேட்ஸு எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். என்னடா மம்மியும் இல்லை டேடியும் இல்லை, நம்ம வின் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு அதை கொடுக்கும்போது அதுவே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். பட் காட்டிக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம காட்டிக்கினா நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ அதனால் காட்டிக்க மாட்டோம். பட் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போல்லாம் கிட்ஸுக்கு மம்மி டேடி எல்லா இவெண்ட்ஸுக்குமே போய் அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்பவே ஜென்ரேஷன்ஸ். ஸோ நம்ம ஜென்ரேஷனில் வந்து ஒரு சில கஷ்டங்க இருந்துச்சு, ஒரு சில விஷயத்த நம்ம கடந்து தான் வந்திருப்போம். அது ஒரு விஷயம் கிடைச்சிருக்கோம், இன்னொரு விஷயம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு அதோட வேல்யூ நல்லாவே தெரியுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்களுக்கு அது அவ்வளோவா ஒரு பொருளாகவே தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்க பாத்து Four, 3, 2, 1. Second exercise. 1. Let's go, come on, everyone! Run, 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 run!